ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்றைக்கி கருப்பு கவுனி இட்லி தான் செஞ்சுருக்கேன். நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸை வச்சு சூப்பராக வந்திருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு என்னோடய ஸ்டைல், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் அம்மா ரெசிபி. தண்ணி ஆட்டம் இருக்கணும். ஓகே, நல்லா இந்த இட்லி விட குழம்பு தான் உள்ளே போகும். இட்லிக்காக சாப்பிட மாட்டோம், இந்த குழம்புக்காகவே சாப்பிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாப்பொடி போட்டு வச்சது. இப்போ எப்படி இந்த குழம்பு தக்காளி குழம்பு வைக்கணுங்கிறதும் சொல்லிடுறேன். வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி போடணும். ஓகே, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி இருங்க, நான் இந்த குழம்பு ஊற்றிடுறேன். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி போட்டுட்டு சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டுட்டு அப்புறம் மீடியம் சைஸ் 3 தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதிலே குழம்பு மிளகாப்பொடி 3 to 4 டீஸ்பூன். காரம் இன்னும் வேணும்னா கொஞ்சம் வெறும் மிளகாப்பொடியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம குழம்பு மிளகாப்பொடியிலே மஞ்சள் இருக்கிறனால மஞ்சள் கூட தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு அரைப்பு இருக்குது. அதாவது தேங்காய், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் அதுலேயே வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நைஸாக அப்படியே வெண்ணெய் மாதிரி அரைச்சிடணும். அவ்வளோ. இந்த அரைப்பை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு எடுத்தால் எங்கள் அம்மா ஸ்டைல், என்னுடைய ஸ்டைலில் தக்காளி குழம்பு ரெடி. அது இந்த மாதிரி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கருப்பு கவுனி இட்லி மிக்ஸ் வேணும்னாலும் சரி, அப்புறம் நம்ம குழம்பு மிளகாப்பொடி இல்லை வீட்டுக்கு தேவையான எந்த பொடி வேணும்னாலும் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். சுடு சுடு இட்லி. ஸோ வேணுங்கிறவங்க போய் ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you, bye-bye. Love you all. கிருஷ்ணா, say hi. ஓகே, பாய். say bye. ஓகே, நல்லா இருக்கா? தேங்க்யூ கிருஷ்ணா. பாய் பாய். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி வந்து சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம நார்மல் இட்லி விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். பட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாய். ஓகே.